ராகவ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. உடனே வந்து மேடைக்கு வந்து போறாரு ராகவ். அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ராகவ நிக்க வைக்கிறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து அபியோட கைய பிடிச்சுட்டு அப்படியே வந்து விடவே மாட்டேங்கிறாரு. ஒண்ணும் புரியல அபிக்கு. பழைய நினைவுகள் எல்லாம் ராகவுக்கு வருது. இந்த மாரி அபி கூட இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நெனச்சு நெனச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து தன்னையே அறியாம கைய பிடிச்சதால விட்டுர்றாரு. அடுத்து வந்து அபி வந்து ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. ஏன் ராகவ் சார் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அபி கழுத்துல வந்து என்ன பண்ணாரு, விக்னேஷ் வந்து தாலி கட்டுறாரு. அத ராகவ் பார்த்துட்டு அப்படியே டென்ஷனா வந்து நிக்கிறாரு. இந்த மாரி வந்து கனவு வருது ராகவுக்கு. உடனே வந்து ராகவ் வந்து நடக்கவே கூடாது. அபி கழுத்துல வந்து விக்னேஷ் தாலி கட்டக்கூடாது. நம்ம கூட தான் அபி இருக்கணும். அபிய விட்டு தர முடியாது. என் மனசுல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அபிகிட்ட சொல்லப் போறேன். அதுக்கப்புறம் அபி என்ன முடிவு எடுத்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி ராகவ் வந்து அபிய தேடி வராரு. அந்த டைம்ல கரெக்ட்டா அங்க வராரு முரளி. அபிகிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாரி அபி வந்து மரியாதை இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. முரளி கேட்காம அப்படியே ஹக் பண்ணிடுறாரு. உடனே இந்த விஷயத்த வந்து ராகவ் வந்து ஜன்னல் வழியா பார்த்துறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்ளோ மோசமானவனா நீ? என் அக்காவுக்கு துரோகம் பண்ண பார்க்குறியே! இவ வேற என் அக்காவுக்கு துரோகம் பண்ணுறாளே! இவங்க 2 பேரும் சேர்ந்து என் அக்காவுக்கு துரோகம் பண்ண பார்க்குறாங்க. நான் இது விடவே மாட்டேன். ச்சே! இவ்ளோ கேவலமானவளா இருக்காரு அபி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் கதறி கதறி அழுறாரு. ராகவால தாங்கிக்கவே முடியல அபி இப்படி பண்ணது. முரளி வந்து தள்ளி விட்டு அபி வந்து வார்ன் பண்ணி மரியாதை வெளியே போன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால முரளி என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாரு. எப்படியாவது வந்து அபியை வந்து அடைஞ்சே தீரணும். அதுக்கு ஒரே வழி விக்னேஷ் இங்கே இருக்கக்கூடாது. மாப்பிள்ளை இங்கே இல்லைன்னா எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் ஆளுங்களை வச்சு தூக்கிடுறாரு. இதனால மாப்பிள்ளை எங்கேன்னு தேடுறாங்க. பார்த்தா கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போகிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கும் போது ராகவ் ஒரு யோசனை பண்ணுறாரு. என் அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக அபியை நான் தான் கல்யாணம் பண்ணணும். அபி வந்து உண்மை தெரிஞ்சு தான் ஓடிருப்பான் விக்னேஷ். அபிக்கு பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை இப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. அபி எப்படியாவது என் கூட வச்சுக்கினா தான் கண்டிப்பாக வந்து அந்த முரளி வந்து அக்கா கூட சேர்ந்து வாழ்வான். ஏன்னா அக்கா இந்த மாதிரி நிலைமையில அக்கா வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு வேறு வழியே இல்லை. இந்த அபிக்கு கல்யாணம் நடக்கணும். மாப்பிள்ளையே ஓடி போயிட்டான். வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அபின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயம் வந்து அழுதுட்டுருக்க அபி அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அபி அப்பா எப்படி அபியை சம்மதிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கணுன்னே உடனே போயிட்டு நான் உயிரோடு இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமா, எனக்காக சம்மதிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. வேறு வழி இல்லாமல் அபியும் சம்மதிக்கிறாங்க. உணவரில் அபியும் வந்து ராகவும் வந்து உட்காடுறாங்க. 2 பேருக்கும் வந்து மந்திரம் சொல்ல வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஐயோ இவன் எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணிகிட்டே இருக்காங்க முரளிக்கு. முரளி வந்துடுறாரு. முரளி வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து அபி கழுத்தில் வந்து ராகவ் வந்து தாலி கட்டுறாரு. அதை பார்த்துட்டு முரளி அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே நிற்கிறாரு. இது எல்லாத்தையும் ராகவ் வாட்ச் பண்ணுறாரு. வாடா வா, எப்படியாவது வந்து அடையணும்னு பார்த்தியா அபியை? இதுக்கப்புறம் அபி என் பொண்டாட்டிடா. அக்காவுக்கு உன்னை துரோகம் பண்ண விடவே மாட்டேன். என் அக்கா சந்தோஷமாக இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி பார்த்து முறைக்கிறாரு. முரளி வந்து ஒளிஞ்சது பார்த்துட்டு அங்கேருந்து வந்து செம்ம டென்ஷனாக போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே சுந்தரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அதிர்ச்சியாக இருக்காங்க. எல்லாரும் பார்க்க அபியும் வந்து நம்ம ராகம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அக்னி குண்டத்தை வந்து சுற்றி வராங்க, வலம் வராங்க, விரலை பிடிச்சி எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க. அடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எப்படியோ ராகவ் தம்பி கூட கல்யாணம் நடந்துருச்சுமா, எனக்கு இது போதும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து மனசு சந்தோஷப்படுறாரு. ராகவ் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு அபியை. அபி வந்து இவர் ஏன் இப்படி வந்து என்னை பார்த்து முறைக்கிறாரு, ஒரு மாதிரி பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. இங்கே ராகவ் வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு. அபியை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. அபிக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக இவர் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி முறைப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. நீ என் தம்பின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டடா, உனக்காக தானக்கா இவ்வளவும் பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க அக்கா வந்து கையை பிடிக்கிறாரு நம்ம ராகவ். அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி வந்து நன்றி சொல்கிறாங்க ராகவுக்கு. என் கௌரவத்தை நீ காப்பாற்றிட்டடா, என்னால் தான் இந்த கல்யாணம் நின்றுச்சின்னு பேராயிருக்கும், என் கௌரவத்தை காப்பாற்றிட்டேன், இந்த பாட்டிக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நெகிழ்ச்சி அடைகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து சுந்தரிக்கு செம கடுப்பாக இருக்குது. கல்யாணம் நடந்துச்சு, அதுவும் ராகவ் கூட நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. எல்லாரையுமே இதோட முடியுது.